வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். பிப்ரவரி 13 டிவிகே vs டிஎம்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் செயல்பாடுகள் எல்லாமே நடந்திருக்குது. ஒரு சைடு டிவிகே தரப்புல என்ன நடந்தது பிப்ரவரி 13ஆம் தேதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லைவ் டெலிகாஸ்டும் பண்ணாங்க, நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்திருப்போம். டிவிகேவினுடைய பரப்புரை கூட்டம் சேலத்துல நடந்தது. 5000 பேருக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. நுழைவு சீட்டு வைத்திருக்கக்கூடிய 5000 பேர் மட்டும் அந்த பரப்புரை கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவர்களுமே வந்துட்டு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. வழக்கம் போல டிஎம்கே மேலையும் ஏடிஎம்கே மேலையும் விமர்சனங்கள் எடுத்து வச்சிருந்தாரு. அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும். இது டிவிகே சைடு பிப்ரவரி 13ஆம் தேதி நடந்தது. இந்த சைடு டிஎம்கே சைடு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 13ஆம் தேதி, அதாவது விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டம் கலந்துக்கக்கூடிய அந்த பிப்ரவரி 13ஆம் தேதி டிஎம்கே சைடு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சரியா பிப்ரவரி 13ஆம் தேதி காலையில தமிழக அரசு தரப்புல இருந்து டிஎம்கே தரப்புல இருந்து ஒரு செய்தி வெளியாகும். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாசத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்யறதா தகவல் வருது. அதாவது என்னன்னா, மகளிர் உரிமை தொகை வழங்குறாங்க இல்லையா, அந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய ஒரு வங்கி கணக்குக்கும் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வந்துட்டு வெளியாகுது. இப்படி ஒரு செய்தி வெளியானோன்னு இந்த சைடு இது எப்போ வெளியாகுது அப்படின்னா, விஜய் அவர்கள் சேலத்தை நோக்கி பரப்புரை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிற டைம்ல தான் இந்த செய்தி வெளியாகுது. அந்த டைம்லையும் தாவேகா தரப்புல இருந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லி அதுக்கு வந்துட்டு விமர்சனம் தெரிவிச்சு ஒரு பதிவு வந்துட்டு போடுறாங்க. அந்த பதிவுல தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எதுக்காக குறிப்பா இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி, அதாவது நாங்க பரப்புரை கூட்டம் நிகழ்த்தக்கூடிய இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்படணும். அது மட்டும் இல்லாம 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லி வேற நீங்க வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு வருடங்கள், அதாவது நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சியே வந்து முடிய போகுது, 5 வருடம் வந்து முடிய போகுது. இந்த 4 வருஷமா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருஷமா இந்த கோடை காலம் அப்படின்றது வரவே இல்லையா? அப்போலாம் இந்த 2000 ரூபாயை சிறப்பு தொகையா கொடுக்காம இப்ப மட்டும் வந்துட்டு நீங்க எதுக்காக கொடுக்குறீங்க? அப்ப அரசியல் ஆதாயத்துக்காக தானே இதை பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதுல பதிவிடப்பட்டிருக்குது. இதை தாண்டி அடுத்ததா என்ன டிவிகே தரப்புல இருந்து அந்த பதிவுல போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய மகனாவும் தம்பியாவும் அண்ணனாகவும் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையினால உங்களுக்கு இந்த உரிமை தொகையான 5000 ரூபாய் வந்துட்டு கிடைத்திருக்குது. இந்த 5000 ரூபாய் உங்களுடைய பணம் தான், அதை நீங்க வாங்கிக்கோங்க. இதன் பிறகு நம்மளுடைய, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக நடக்கக்கூடிய செயல்கள் எதுவுமே நடக்காது. மக்களுக்கு தேவையான விஷயங்களும் நல்வழியில தான் அனைத்துமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பதிவிட போட்டிருக்காங்க. இப்படி ஒரு பதிவை டிவிகே தரப்புல இருந்து போட்டது மட்டும் இல்லாம, சேலம்ல விஜய் அவர்கள் அந்த பரப்புரை கூட்டத்துல பேசும்போது கூட இதை மறைமுகமா வந்துட்டு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு பணத்தை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க, 1000 2000 3000 5000 வரைக்கும் கூட பணத்தை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லாமே உங்களோட பணம் தான், அதை நீங்க வாங்கிக்கிட்டு அவங்களுடைய காதலையே விசில ஊதி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் இந்த விஷயத்தையுமே வந்துட்டு குறிப்பிட்டு சேலம்லையும் பேசியிருக்காரு. இப்படி டிவிகே தரப்புல அந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதுக்கு விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கே தரப்புல இருந்து அந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வெளியானதுக்கு அப்புறம் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு காணொலியுமே வந்துட்டு பதிவிட்டிருந்தாங்க. அந்த காணொலியில 5000 ரூபாய் எதுக்காக போடப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் என்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்களையுமே வந்துட்டு முதல்வர் அவர்கள் பேசி விளக்கம் கொடுத்துதான் அந்த காணொலியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது 2023ஆவது வருஷம் செப்டம்பர் மாசத்திலிருந்து ஆரம்பிச்சது. ஒரு மாசமுமே பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் தேதி இந்த மகளிர் உரிமை தொகைக்கு இந்த கணக்கு இருக்குள்ளே அந்த ஒருத்தவங்களுடைய கணக்குலையுமே இந்த 1000 ரூபாய் வந்துட்டு வரவு வைக்கப்படும். ஆனா இந்த முறை தான் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 13ஆம் தேதியே வரவு வச்சிருக்காங்க. எதுக்காக பிப்ரவரி 13ஆம் தேதி வரவு வச்சோம் அப்படின்றதுக்கு தமிழக அரசு தரப்புல இருந்து, திமுக தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 14ஆம் தேதி அப்படின்றது 2வது சனிக்கிழமை. ஸோ இந்த 2 தினங்கள்ல வரவு வைக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி நாங்க வந்து வரவு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி மாசம் 1000 ரூபாய் தான் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது. அப்படி பார்த்தாலும் 1000 ரூபாய் தான் வந்திருக்கணும், எக்ஸ்ட்ரா 4000 ரூபாய் வந்திருக்கே, இந்த 5000 எதுக்கு அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் முதல்வர் அவர்கள் பேசின அந்த காணொலியிலேயே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு 1000 ரூபாய் அப்படின்றது பிப்ரவரி மாசத்துக்கான மகளிர் உரிமை தொகை. அதுக்கப்புறம்
இன்னொரு 2000 எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கு, மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கும் சேர்த்து இப்போவே வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக வந்துட்டு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்னு இந்த 3 மாசத்துக்கும் சேர்த்து 3000 ரூபாய் வரவு வச்சிருக்கிறாங்க. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய 2000 ரூபாய் எதற்கு அப்படின்னு கேட்டா கோடைக்கால சிறப்பு தொகையா 2000 ரூபாயும் வந்துட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் முதல்வர் அவர்கள் அவருடைய தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மொத்தமா இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி முதல்வர் அவர்கள் இன்னும் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்க நம்மளுடைய இந்த திட்டமான மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டம் ரொம்பவே நல்ல திட்டம். இதை பார்த்து மற்ற மாநிலங்கள்லையும் இதை வந்துட்டு செயல்படுத்துறதுக்கு முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த திட்டத்தை இன்னமுமே விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நாம யோசிச்சுட்டு இருக்கும் போது எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இதுல சூழ்ச்சி பண்றதுக்கு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது சார்ந்து கோர்ட்லயுமே வந்துட்டு வழக்கு தொடரக்கூடிய வேலைப்பாடுகள்லையுமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள அடுத்த ஆட்சி காலம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 3 மாத காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 மாத காலங்களும் உங்களுக்கு இந்த மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்னால உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு இதனாலையும் நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுனாலையும் தான் இந்த 3 மாதத்திற்கான தொகையையும் சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு இப்பவே வரவு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம கோடை காலத்திற்கான சிறப்பு தொகையாவையும் 2000 ரூபாய் வந்துட்டு நாங்க போட்டிருக்கோம். அந்த டைம்ல வெயிலினுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும், உங்களால வெளியில போய் வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனாலதான் அந்த 2000 ரூபாய் சிறப்பு தொகையா வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த 5000 ரூபாயை மொத்தமா சேர்த்து வச்சு 3 மாதங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் அந்த வீடியோல பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வீடியோட எண்ட்ல இன்னொரு விஷயத்தையும் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அடுத்த ஆட்சி ஆண்டுல திமுக இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இதை 2000 ரூபாவா மாத்தி 2000 ரூபாய் அடுத்த ஆட்சி ஆண்டுல இருந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் முதல்வர் அவர்கள் அந்த வீடியோலயே பேசி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவினுடைய இந்த செயலுக்கு டிவிகே தரப்புல விஜய் அவர்களுமே வந்துட்டு ஒரு பதிவு போட்டு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சேலத்துல அவர் பரப்புரை கூட்டத்தில் பேசும்போதும் இதற்கு விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் கூட திமுகவினுடைய இந்த செயலுக்கு விமர்சனங்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதிமுக தரப்புல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவினுடைய வாக்குறுதியில மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நாம தான் சொல்லியிருந்தோம். அதை பார்த்துதான் பயந்து போய் திமுக இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்தபடியா பாஜக தரப்புல என்ன விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் சில வார காலங்கள் தான் ஆகுது, அதுக்குள்ள கடைசி நேரத்துல திமுக இந்த 5000 ரூபாவை கொடுத்துருக்குது, கடைசி நேரம் லஞ்சமா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி பாஜக விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அப்படி உண்மையாவே உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுடைய 4 ஆண்டு ஆட்சி ஆண்டுல நீங்க உயர்த்தின மின்சார கட்டணம், அதுக்கப்புறம் சொத்து வரி, குடிநீர் வரின்னு இது அல்லவா நீங்க வந்துட்டு குறைச்சிருக்கணும். உண்மையாவே உங்களுக்கு மக்கள் மேல அக்கறையா இருந்தா அதுக்கு பதிலாக எதுக்காக இந்த ஒரு காசு தொகையை வந்துட்டு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை பாஜக தரப்புல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்ததா 2வது பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்த இந்த பிப்ரவரி 13 டிவிகேவுடைய பரப்புரை கூட்டம் நடக்கும்போது இந்த சைடு டிஎம்கே தரப்புல 2 நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு சொன்னேன். ஒண்ணுதான் அந்த 5000 ரூபாய் வரவு வச்சது. 2வது நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வெளியானோன்னு அதுக்கு பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு செய்தியும் வெளியானுச்சு. இன்று ஒரே நாளில், அதாவது பிப்ரவரி 13 டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வுகள்ல தேர்வான 9801 பேருக்கு இன்று ஒரே நாளில் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகி அந்த விழாவும் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி இந்த 2 நிகழ்வு தான் பிப்ரவரி 13 அதாவது டிவிகேனுடைய பரப்புரை கூட்டம் நிகழ்ந்த பிப்ரவரி 13 டிஎம்கேல நடந்திருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணும்போது மக்களாகி உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல